நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, இப்ப பாமக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு எண்ணிக்கையில குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஜாதின்ற அடிப்படையில் எதனா பிரச்சனை கிளப்பி விட்டாதான் மக்கள் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா பாமக ஒரு பழைய நிலைமைக்கு வரும். ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா செயல்படுறாங்கன்னு எனக்கு சொல்றாங்க. இனிமேல் பாமக பழைய நிலைமைக்கு எல்லாம் வர முடியாது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெளிவுபட்டுட்டாங்க. அது ஒரு காலம். இனிமேல்லாம் அப்படி இது பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கேயும் இருக்கிறவங்க படிப்பான்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற வன்முறையை இன்றைக்கு பண்ண முடியுமா? அங்க இருக்கிறவனு படிப்பான்ல, அவன் சிந்திப்பான்ல, அவனுக்கு தெரியும்ல தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு. இங்க ஜாதி என்பது எதுவுமே இல்ல. என்ன ஜாதி எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க கூட 3 பேர் இருக்கிறீங்க, நீங்க எப்படியும் இந்துவா தான் இருக்கணும், நான் கூட இந்துவா தான் இருக்கணும். ஏன்னா நான் பிறப்பால எனக்கு வந்துட்டாவே இந்த அரசு இந்து தான் என்ன ஆக்குது. எனக்கு ஒரு ஜாதி இருக்கும். அது ஜாதியை வச்சுக்கிட்டு நான் என்ன சிறைக்கவா முடியும்? எனக்கு என்ன இருக்குது அதுல பெருமை? அதுதான் சொல்றேன், படிக்காத தற்குறிகள் சொல்றது. நான் படிச்சிருந்தேன்னா MA BA போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க போறேன். எனக்கு பின்னாடி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, திருமாவளவன் கூட்டணியில இருக்காரு. ஆனா கூட்டணியில இருந்துட்டாலுமே பாத்தீங்கன்னா அதிகாரமா ஒரு செயல்படும் அவர்கிட்ட கிடையாது. திமுக தூண்டுதல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஜாதி அடிப்படையில் நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? திருமாவளவன் ஜட்ஜா இல்ல DSPயா? அவர் ஒரு கட்சிக்கு தலைவர், அவ்வளவுதானே. அவர் எப்படி இது பண்ண முடியும்? அவரு என்ன அதிகாரத்துல இருக்கிறாரா? அதுதான் அவரை நம்பி தானே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்காங்க. கண்டிப்பா திருமாவளவன் இல்லனாக்கா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக நிறைய பேரு இந்த விஷயம் வந்து இது வந்து வேற டாபிக். ஏன்னா இதுக்கு இந்த ஜாதிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. இது ஆட்சியில் கூட்டணி வச்சிருக்கிறோம், இது தேர்தல் கூட்டணி. இதுக்கு மேல பெரிய இதெல்லாம் ஐடியாலஜி படி பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட இது இருக்குது, அது வேற. ஆனா இதுல பாத்தீங்கன்னா திமுக உள்ள கொண்டு வராங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டியல் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஏன்னு கேள, இது பாரு, ஒரு மக்களின் பொது புத்தியில ஒரு விஷயம் இருக்குது ஜாதின்றது. அது வந்து சாதாரணமா சொல்லி தீர்ந்ததில்லை, அது மூளையில் ஏற்றப்பட்ட விஷயம். அது எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டு இருக்கும். நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி. என்ன, ஒரு தலித்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அறிவாளியா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சமூகத்துல இருக்கலாம், ஒரு ஜாதியவாதியாகவும் இருக்கலாம். இது வந்து பொதுவா சமூகத்துல நிலவுகின்றன. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சமூகத்துல ஒட்டுமொத்தமா இருக்கிற ஒரு இது வந்து பொதுவான புத்தி என்பது ஜாதி. அந்த ஜாதிக்குள்ள இருந்து நாமெல்லாம் வெளியேறினாக்க இன்னும் வந்து சமத்துவமான மிக சுபிட்சமான அரசுகளை. நான் கடலூர் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப பரிதாபமா இருக்குது அவங்களுடைய நிலைமையை நினைச்சா. ஏன்னா இது போல பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவங்க சில பேர் சொல்றாங்க, நாங்க அடித்ததை கூட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், என்ன எங்களை வாழ விடுங்க, எங்க குழந்தைங்களெல்லாம் பாவம், எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்க அப்போ எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம். போலீஸும் ஒரு பக்கம், ஜாதி வெறியர்களும் ஒரு பக்கம். ரொம்ப கஷ்டம், பாவம். என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன், இத உடனடியாக அரசு தலையிட்டு செய்யணும். இது ஊடகத்திலேயே வரல, பெரிய ஊடகங்கள்ல எதுலயுமே வரல. அது எப்படி அப்படியே திரைமறைவு போல மறைச்சுதான் வேலை செய்யறாங்க. எனக்கு அது பிடிக்கல. அந்த பிரச்சனையை உண்டாக்கி கண்டுகிட்டோம்னா நம்ம இதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இது ஓட்டு அதான் சொல்றேன், தேர்தல் பாதையில வந்துட்டாவே இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதையும் மீறிக்கிட்டு அரசு என்பது மக்களுக்கானது தானே, எல்லா மக்களுக்கானது, பொதுவானது. இப்ப இந்த விழுப்புரம் பக்கத்துல ஒரு கோயில பூட்டி வச்சிருந்தாங்க, இப்ப திறந்து விடலையா? திறந்து விட்டுனா அந்த ஜாதி வந்துக்கலாம், அந்த கோயிலே இடிக்கணும்ன்றான். கடவுள் அவ்வளவு பலகீனமா இருக்கிறாரு போலக்குது. அந்த மக்கள் வந்தா தீட்டாயிடு வராங்க. கடவுள் பாவம். என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன், கடவுளுக்கு அவ்வளவுதானடா நீங்க வச்சிருக்கிற மரியாதை. அப்ப என்ன, பொது புத்தியில ஜாதின்ற ஒரு வன்மம் இருக்குது, அது உடைக்கப்பட வேண்டும். படிப்பு எல்லாத்தையுமே உடைக்கும். கல்விதான் முன்னாடி பார்த்தா ஜாதி ஒழுக்கம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கல்விதான் மனிதனை பண்பானவனா மாத்தும். அறிவாளியா மாத்துதோ இல்லையோ, பண்பு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை நேசிக்க தெரியணும், அப்பதானே அது பெரிய இதுவாகும். ஓகேண்ணா, ஓகே, நன்றி.